மீனராசியை எடுத்துக்கொள்வோம். மீனராசிக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமா நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, சார் 7.5 சனியில் நடு 2.5 எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சார். டோட்டல் டேமேஜ், டோட்டல் கொலாப்ஸு, கிட்டத்தட்ட ஒரு பேனிக் சிச்சுவேஷனுங்கிறது ஒரு 3-4 வருஷமாவே எங்களுக்கு இருக்கு சார். இப்போ புதுசாக ராசியில் 2.5 சனி, அப்புறம் ஒரு 2.5 சனி, வேணாங்க எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக பார்த்தாச்சு, இனிமே என்ன சார் பிரச்சனையை பெருசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரன் இங்கு 3, 8 வீடுகளுக்கு அதிபதி. 8ஆம் வீட்டில் வரும்போது சுக்கிரன் என்பவர் நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்துவார். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்றவர் இதை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது காம திரிகோணத்தில் வருகிறது. காதல், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய வேலையை செய்வார். நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குறிப்பாக பயணத்தின் போது நிறைய புதிய தொடர்புகள் என்பது வரும். கணவனை இழந்த நபர்கள், கணவனை பிரிந்த நபர்கள், மனைவியை இழந்த நபர்கள், மனைவியை பிரிந்த நபர்கள், இவர்கள் மூலமாகத்தான் அதிகமாக பிரச்சனைகள் என்பதை சந்திக்க நேரும். தவிர்ப்பது கடினம், தவிர்ப்பது புத்திசாலித்தனம்.